சங்கீதம் அதிகாரம் 64. தேவனே, என் விண்ணப்பத்தில் என் சத்தத்தை கேட்டருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என் பிராணனைக் காத்தருளும். துன்மார்க்கர் செய்யும் இரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும். அவர்கள் தங்கள் நாவைப் பட்டயத்தைப் போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன்மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றிச் சடுதியில் அவன்மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளைக் காண்பவன் யார் என்கிறார்கள். அவர்கள் நியாயக்கேடுகளை ஆய்ந்து தேடி தந்திரமான யோசனை நிறைவேறும்படி பிரயத்தனம் பண்ணுகிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவருடைய உட்கருத்தும் இருதயமும் ஆழமாயிருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் அம்புகளை எய்வார். சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களைக் கெடுக்கும். அவர்களைக் காண்கிற யாவரும் ஓடிப்போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயமுள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். ஆமேன். அன்பானவர்களே, இந்த சங்கீதம் தாவீது தேவனிடம் மனஸ்தாபத்துடன் பாதுகாப்பை நாடுகிற ஒரு ஜெபமாகும். இந்த சங்கீதத்தில் தாவீது இரகசியமாக தீங்கு செய்பவர்களின் திட்டங்கள் மற்றும் அவர்களின் தீமையான வார்த்தைகளிலிருந்து தன்னை காத்தருளும்படி ஆண்டவரை நாடுகிறார். தாவீதின் வாழ்க்கையைப் போல நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் மனிதர்கள் நமக்கு துன்பத்தை உண்டு பண்ண பல திட்டங்களை தீட்டலாம். நம்மை பற்றி தவறாக பேசி நம்மை காயப்படுத்தலாம். ஆனால் இவை எதுவும் தேவனுடைய கண்களுக்கு மறைவா இல்லை. தாவீதை எப்படி காத்தாரோ அதே போலவே உங்களுக்கு எதிராக மறைவிடங்களில் தீட்டப்படும் ஒவ்வொரு திட்டங்களிலிருந்தும் தேவன் உங்களை காப்பார். இன்று தேவன் உங்களை சுற்றிலும் அரணாயிருந்து நீங்கள் செல்லும் எல்லா வழிகளிலும் உங்களை பாதுகாத்து வெற்றியை தருவார். மனிதர்கள் அமைத்த சிக்கல்களெல்லாம் தேவன் அமைத்த சாட்சிகளாக மாறும். ஆமேன்.